அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 6.4 ஃபிஃப்த் சம். பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க. இப்போ x + 4/3 = y - 7/4 = z + 5/5. Then r vector = 4k vector plus t into 2i cap plus 2i cap plus j cap plus k cap. இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம தீர்வு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, குறுங்கோணம் ஓகேம்மா. ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் 4x + 4/3, தென் y - 7/4, z + 5/5. இந்த டினாமினேட்டர் 3, 4, 5 இருக்கலாமா, இதை b வெக்டராக எடுக்கும். b வெக்டர் = b1 i cap plus b2 j cap plus b3 k cap. ஸோ b வெக்டர் = b1 3 I cap plus 4 j cap plus 5 k cap. Okay. Then r vector = 4 k cap plus 2 into 2 I cap plus j cap plus k cap. இந்த r vector a c vector plus s or t d vectorன்னு சொல்லலாம். r vector இந்த d வெக்டார் ஈக்குவல் இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிச்சுமே, d வெக்டார் = 2 i cap ப்ளஸ் j cap ப்ளஸ் k cap. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு கிவன் என்னதுமா, b வெக்டார் = 3 i cap ப்ளஸ் 4 j cap ப்ளஸ் 5 k cap. d வெக்டார் = 2 i cap ப்ளஸ் j cap ப்ளஸ் k cap. நமக்கு பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க. குறுங்கோணம், ஸோ தட் இஸ் cos θ = modulus of b dot d divided by magnitude of b magnitude of d. இது மாடுலஸ். மாடுலஸ்னால் என்ன? மாடுலஸ் ஆஃப் -1னா +1, மாடுலஸ் ஆஃப் -10னா +10, மாடுலஸ் ஆஃப் -100னா +100. இது மேக்னிடியூடு. புரிஞ்சுக்கோங்கம்மா, மேக்னிடியூடு. ஓகேவாம்மா. இப்போ b டாட் டினா பிக்கு என்னதுமா, 3i cap ப்ளஸ் 4j cap ப்ளஸ் 5k cap டாட் 2i cap ப்ளஸ் j cap ப்ளஸ் k cap. So that is equal to 3 star 2 I, then next j plus 4 star 1 plus 5 star 1. So 6 plus 4 plus 5, that is 15. So modulus of b dot d, that is equal to modulus of 15 equal to 15. சப்போஸ் இதில் மைனஸாக இருந்தால் அது ப்ளஸ்ஸாக மாறும், பார்த்துக்கோங்க. ஆனால் நமக்கு இது பாசிட்டிவாக இருக்குது, அதனால் பாசிட்டிவ் மாடுலஸ்னாலும் பாசிட்டிவ் தான். தென் நெக்ஸ்ட்டு மாடுலஸ் மேக்னிடியூட் ஆஃப் b ஈக்குவல் டு b என்னமா, 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 9, 16 ப்ளஸ் 25. எவ்வளவு? ரூட் ஆஃப் 50, அப்படிதானா? ரூட் ஆஃப் 50. தென் நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, d 2i cap ப்ளஸ் j cap ப்ளஸ் k cap. ஸோ இங்கே பாருமா, d வெக்டார் என்னமா, 2i cap ப்ளஸ் j cap ப்ளஸ் k cap, தட் இஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், that is equal to 4 plus 1 plus 1, that is equal to root 6. So that is equal to root 6ன்னு வருதா. இப்போ நம்ம எல்லாத்தையும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. cos θ ஈக்குவல் டு என்ன வரும், 15 modulus of b vector dot d vector divided by magnitude of b vector magnitude of d vector, that is equal to modulus of 15 root 50
ரூட் 6 ரூட் 6 இதை வந்து எப்படி எழுதலாம்? 15 so that is equal to 5 எப்படி that is equal to 9 25 வந்து 10 வந்து எப்படி எழுதணும்? 4 ஸ்டார் 4 எப்படி எழுதணும்? இதெல்லாம் 15 வந்து எப்படி கொண்டு போகலாம்? 15 வந்து எப்படி cos theta equal to 15 by ரூட் ஆஃப் 15 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 15 வந்து 25 into 2 எழுதுவோமா? 25 into 2 root 6 that is equal to 15 root 25 root 2 root 6 so that is equal to 15 root 25 வந்து 5 into root 2 root 6 5 இது வந்து 3 so 3 வந்து 3 by root 2 root 6 so that is equal to root 3 into root 3 root 2 into root 3 into root 2 பார்த்திங்களாம்மா? இந்த 3 வந்து root 3 இந்த 6 வந்து இப்படி எழுதலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு root 3 into root 3 root 2 into root 3 into root 2 ஸோ இது கேன்சல் ஆகிடுது. ஸோ root 3 by 2 root 3 by cos theta equal to root 3 by 2 that is equal to 5 by 6 அப்போ theta வந்து என்னது? 5 by 6 ஏன்னா cos of 30 degree that is equal to 180 by 6 30 that is equal to root 3 by 2 ஓகேம்மா? இந்த சிம்பிளிஃபை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. மற்றபடி இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஒரு நார்மல் ப்ராப்ளம் தான். ஓகேவாம்மா? இதில் வந்து 3 4 5 வந்து நம்ம எழுதிடுறோம் B1. அடுத்தது டிக்கு வந்து 2JK அதை எழுதியிருக்கோம். எழுதிட்டு B டாட் D கண்டுபிடிச்சிருக்கோம். தென் மேக்னிடியூட் ஆஃப் B தென் மேக்னிடியூட் ஆஃப் D ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி 5/6ன்னு கொண்டு வந்திருக்கோம். ஓகேம்மா? இந்த ப்ராப்ளத்தை இந்த வீடியோ 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேம்மா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.